அதிலிருந்து வெளியே பிறகு வெகு காலம் இந்த ஈழத்தமிழர்களுக்காக மதுரை முத்துவோடு பேசுவேன், நெடுமாறன் அவர்கள் இவர்கள் என்று எல்லாரோடும் சேர்ந்து பேசிக்கொண்டு இருந்தேன். பிறகு கருணாநிதி ஒரு நாள் விளைத்தார், அப்புறம் போனோம், அப்புறம் கருணாநிதி சரியில்லை என்று என்ன, இப்படியே பல விதமாக இருக்கும். முதல்ல இந்த ஈழத்தமிழர் காரணமாக இவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டேன். எல்லா இடங்களுக்கும் கலைஞர் என்னை கூட்டிக் கொண்டு போவார். வலம்புரி ஜான், நான், கலைஞர் எல்லாரும் சேர்ந்தெல்லாம் பல கட்டங்களிலே பேசியிருக்கிறோம். ரொம்ப விரும்புவார் கலைஞர். எவன் தகுதியுடையவனோ அவன் இந்த திமுகவுக்கு வந்து அந்த கொள்கை வழியை அதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று நினைக்காமல் அவர் மகன் பேரன் என்று கொண்டு வந்ததே, அது பணம் காசு எல்லாவற்றையும் பார்க்காத சமூகத்தில் பார்க்காத நிலைமையில் பிறந்தவர். இவையெல்லாம் கிடைத்தவுடன் இதையெல்லாம் நம்முடைய வழியினர். ஆக இன்றைக்கு அது பார்த்தீர்களேயானால் சன் டிவி ஒரு பெரிய இந்தியாவிலேயே பெரிய கார்ப்பரேட்டர், எத்தனையோ பல ஆயிரம் கோடிகள். அவர் ஒரு மனிதன் தலை தூக்கியதனால் அந்த உறவினர்களில் பாதி பேர் தலை தூக்கி விட்டார். மகள் எம்பி, மகன் முதலமைச்சர், இன்னொரு பேரன் துணை முதலமைச்சர், சன் டிவி பெரிய நிறுவனம், அவருடைய முரசொலி மகன் மாறன் எம்பி, எல்லாம் அந்த கூட்டம் போகத்தான் மற்றவற்றை பங்கிட்டு கொள்ள முடியும். இவ்வளவுக்கும் ரொம்ப சிறுபான்மை சமூகத்தில் பிறந்தவர் அவர். பெரும்பான்மை சமூகமெல்லாம் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று தவிக்கின்ற போது அந்த பழைய கொள்கையினால் இவர் ஜாதியை தாண்டி வந்து விட்டார். இப்பொழுதாக இருந்தால் முடியாது. பழைய காலத்தில் இந்த சாதி எதிர்ப்புணர்ச்சி திறமை அடிப்படையில், அறிவு அடிப்படையில் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதில் கலைஞர் அவருடைய பாடுகள். திராவிட இயக்கத்தை கட்டியவர்கள் 4 பேர் தான். ஒன்று அண்ணா, பெரியார் நீங்களாக, அண்ணா, எம்ஜிஆர். 2வது இடமே எம்ஜிஆருக்கு தான் என்னுடைய பார்வையில். 3வது இடம் கருணாநிதிக்கு, 4வது இடம் கண்ணதாசனுக்கு. இவர்கள் 4 பேரும் சேர்ந்து இவர் அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமை திராவிடர் உடமேடா என்று கண்ணதாசன் எழுதினார். அம்பாள் எந்த காலத்தில் பேசினால் அறிவு கெட்டவனே என்று கருணாநிதி எழுதினார். அண்ணா வேலைக்காரி எழுதினார். எம்ஜிஆர் கொடியை பரப்பினார். ஆக 4 பேரும் அண்ணாவினுடைய கருத்துக்களை கடைசி கிராமம் வரையிலும் கொண்டு போய் எம்ஜிஆர்